Hi guys, this is Black Shirt Review with Arun. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் மகாசேனா. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, குரங்கணி மலையில் யாழி மலைன்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கே மேலே வசிக்கிற மக்கள் மகாசேனா அப்படின்ற ஒரு சிலையை வணங்கிட்டு வராங்க. அதே மலைப்பகுதியில் கீழே வசிக்கிற மக்கள் அந்த சிலை எப்படியாவது திருடிடணும்னு நினைக்கிறாங்க. அந்த சிலை 3000 வருஷம் பழமையானது. அந்த சிலையை யார் திருடினாலும் அவங்க உடனே செத்துருவாங்க ஏதாவது ஒரு வழியில். மலை அடிவாரத்தில் வசிக்கிற மக்கள், அவங்கள ஆதிவாசின்னு சொல்கிறதான்னு தெரியல, அவங்க மலைவாழ் மக்கள், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சிலை எப்படியாவது நம்ம கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஒரு பிஸ்னஸ்மேன், அவர்கிட்ட 25 லட்சம் சிலைகள் இருக்கான், அதோட இந்த சிலையும் ஆட் பண்ணணுன்னு அவர் ரொம்ப விருப்பப்படுறாரு. இதுக்காக அவர் ஒரு 10 வருஷமாக இந்த சிலையை தேடிட்டு இருக்காரு. இப்போ இந்த சிலையை மலைக்கு மேலே வசிக்கிறவங்க கிட்டேருந்து மலைக்கு அடிவாரத்தில் வசிக்கிறவங்க திருடுறாங்களா இல்லையா, இல்லை இந்த பிஸ்னஸ்மேன் எப்படி கைப்பற்றுறாரு, அதுதான் இந்த படத்தோட கதை. இந்த மாதிரி படத்துலலாம் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்தாலே படம் கண்டிப்பாக ஹிட் ஆயிரும். ஆனால் இந்த படத்தில் ஸ்க்ரீன் அங்கேயே இருக்குது, ப்ளே பண்ண ஒன்றுமே இல்லை. பேசிக்காக ஒரு சின்ன ரிசர்ச் கூட இவங்க பண்ணலை. அது இங்கே படம் பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீன் ப்ளேல நல்லா தெரியும். குரங்கணி ஏதோ அமேசான் காலில் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டாங்க போல இருக்குது. அந்த மலைக்கு கீழே வசிக்கிறவங்க நான் சொன்னேன்ல, அது இப்போ இந்த கதை வந்து இப்போ ரீசெண்டாக நடக்கிற மாதிரி தான். அவங்க ஏதோ அமேசான் காலில் வசிக்கிற மாதிரி ஆ ஊ அப்படின்னு கத்திக்கிட்டு உடம்பு ஃபுல்லாக அந்த கறியை பூசிக்கிட்டு அந்த எலும்பு கூடலாம் மாட்டிக்கிட்டு அமேசான் காலில் வசிக்கிற இந்த மனித தொடர்பே இல்லாத மக்கள் மாதிரி இருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் காட்டுவாசி மாதிரி காட்டிட்டீங்க. அவங்க வந்து கத்துறாங்க, நரபலி கொடுக்குறாங்க, என்னென்னோ, அதுவும் பார்க்குறவங்க எல்லாரையும் நரபலி கொடுக்குறாங்க. சரி, பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் பேசும்போது ஏதோ நம்ம இன்சைரசன் 23ஆம் புலிகேசியில் வர அந்த பாலபத்திர ஊனாண்டி அது மாதிரி மதுரை தமிழ் பேசுகிறாங்க. வாங்க வணக்கம் அப்படின்னு இதுக்கு ஒரு படி மேலே இந்த மலைக்கு மேலே வசிக்கிற மக்கள், அதாவது நம்ம விமல் ஃபேமிலி, அவங்க பேசுகிறது, அவங்க நடந்துக்கிறது எல்லாமே ஏதோ சென்னைக்கு மிக அருகில் இருக்கிற மாதிரி இருக்குது. பொதுவான ஒரு விஷயம் என்னென்னா, எப்பயுமே மலைக்கு கீழே இருக்கவங்க ஒரு நாகரிகம் மிக்க ஒரு மக்களாகவும், மலைக்கு மேலே இருக்கவங்களாம் தான் ஒரு நாகரிகம் குறைஞ்சி ஒரு மலைவாழ் மக்கள் மாதிரி இருப்பாங்க. இந்த படத்தில் அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. கீழே இருக்கவங்க காட்டுவாசியாக எல்லாரையும் நரபலி கொடுத்துட்டு உடம்பு ஃபுல்லாக எலும்பு எடுத்து மாட்டிக்கிட்டு மூஞ்சி ஃபுல்லாக கறியை பூசிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. மலைக்கு மேலே டாப்பில் இருக்கவங்க ரொம்ப படித்தவங்களா எஜுகேட்டட் ஃபேமிலி மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் காலேஜ் பசங்க ட்ரெக்கிங் வராங்க இந்த காட்டுக்குள்ளே. அந்த சீனுக்கும் இந்த படத்துக்கும் 1% கூட தொடர்பு கிடையாது. அந்த சீனை அப்படியே கட் பண்ணி தூக்கி போட்டு பார்த்தா கூட ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. இதில் ஒரு முக்கியமானவரை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த படத்தில் யோகி பாபு இருக்கார். ஆக்சுவலாக அவருக்கு ஒரு 2 நாள் வந்து ஃப்ரீயாக இருந்திருப்பார் போல இருக்குது. படத்தில் வருவார், இந்த அப்படி போயிடுவார், காமெடி 4 கவுண்டர் போடுவார். பட் அதுக்கெலாம் சிரிப்பே வரல. நீங்களாம் காந்தாரா படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒவ்வொரு விஷயத்தையும் மைன்யூட்டாக ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. அதில் பண்ண ரிசர்ச்சில் 1% கூட இந்த படத்துக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை நான் டிவியில் போட்டால் கூட நான் பார்க்க மாட்டேன். முடிஞ்சால் நீங்கள் போய் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.